இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் டேய் மாப்பிள்ள பையா பிரமாதமா இருக்கியே. ஓவர் சீனா இருக்கே. சரி சொல்றத கேளு. கல்யாண பொண்ணுக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். டேய் நான் எப்படா இருக்கேன்? அட பிரமாதமா இருக்கப்பா. டோடா யார் அது? ட்ரெஸ் கொடுத்தோன்னே இங்க ஃபோன் வருது. சின்ன மாமியாரோட ஃபோன். அடடா. ஹலோ சின்ன மாமியாரே, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். என்னோட தரப்புல குண்டு தரப்புல என் ஃப்ரெண்டோட எல்லா தரப்புலயும் உங்களுக்கு வணக்கம். சொல்லுங்க, ட்ரெஸ் அனுப்பிச்சு வச்சுன்னு எப்படி இருந்தது? அம்மாவுக்கு ரூம்ல சாப்பாடு கொடுத்துட்டு எனக்கு கிரீன் டீ கொண்டு வா. ஓகே மேம். லக்ஷ்மி மேடம் நீங்களா? முகேஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். லக்ஷ்மி, முகேஷ், லக்ஷ்மியை உள்ள கூட்டு வாப்பா. லக்ஷ்மி மேடம் வாங்க வாங்க. அவ உள்ள வரக்கூடாது. நீ என்ன வார்த்தை பேசுற? அவ வீட்டை விட்டு போயிருந்தாலும் என்னோட மகதான். அவளுக்கு உரிமை இருக்கு. அவ கண்டிப்பா உள்ள இத வருவா. பாருங்க. உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லார் முன்னாடியும் ரொம்ப ஆடாத ப்ளீஸ். லக்ஷ்மி வந்திருக்காளா? இந்த தரித்திரம் இங்க எதுக்கு வந்துச்சு? என்ன தலைவலிய கொண்டு வந்திருக்காளோ? வாடா என் செல்லம். வாமா உள்ள வா. ராணு நீயும் வா. மாடி லக்ஷ்மி, உள்ள வாயே. ஏதாவது பண்ணுங்க கடவுளே. எங்களுக்கு அப்பா அம்மா கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. நாங்க வேற யார்கிட்ட அழறது? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. உங்களால தான் சரி பண்ண முடியும். இந்த வீட்ல நிறைய தப்பு நடந்துட்டு இருக்கு. ப்ளீஸ் எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க ப்ளீஸ். கடவுளே, உங்களுக்கு எல்லாமே தெரியும். லட்சுமி அக்கா ரொம்ப நல்லவ. எல்லாருக்காகவும் எல்லாமே செய்வா. தயவு செஞ்சு அவளுக்கு இன்னைக்கு நீங்க நல்லது பண்ணுங்க. எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு வருத்தங்கள் நீங்க கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு அதிசயம் நிகழட்டும். அக்காவோட வாழ்க்கையில மறுபடியும் சந்தோஷம் வரட்டும். இது உங்களால தான் பண்ண முடியும். எல்லாம் சரி பண்ணிடுங்க ப்ளீஸ். உங்களுக்கு நல்லா தெரியும்ல, அக்கா தனக்காக எதுவுமே கேட்டதில்ல. எல்லாம் மத்தவங்களுக்காக தான் கேட்பா. அதனால நாங்க இப்ப உங்ககிட்ட கேக்குறோம். ப்ளீஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க. இந்த கன்னியாதானம் பண்றதால நமக்கு லைஃப் டைம் முக்தி கிடைச்சிரும். திருஷ்டி கழிக்கிறதுக்காக தான் நீங்க இந்த கன்னியாதானத்தை பண்றீங்கன்னு மனசுல நினைச்சுக்கோங்க. சொல்றது கேளுங்க ப்ளீஸ். அதோட நீங்க அங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிரும். ஏன்னா எனக்கு இந்த லக்ஷ்மி மேல கொஞ்சமும் நம்பிக்கை இல்ல. கடைசி நிமிஷத்துல இவ மாறி போயிட்டானா? சொல்ல போனா இந்த ஜனங்களுக்கு ஸ்டாண்டர்டே கிடையாது. இவங்களுக்கு நேர்மை நியாயம் எல்லாம் தெரியாது. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்க அங்க இருந்தீங்கன்னு வைங்க, கன்னியாதானம் பண்ற சாக்குல உங்க கண்ணு முன்னாடியே இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிரும். எனக்கு வெறும் உங்களோட ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணும். உங்களை நான் தர்ம சங்கடத்துல தள்ள விரும்பல. நான் போயிட்டு வரேன். நில்லு. என் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு யாரும் வெறும் கையோட திரும்ப கூடாது. எனக்கும் அது பிடிக்காது. அதனால நாங்க கொடுக்கறத வாங்கிக்க. அதுக்கு தகுதி இல்லாம போலாம். நீங்க தான் பொண்ணுன்னு புடிவாதம் பிடிச்சிங்கல்ல, அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது. நீங்க இப்படி கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. அவ வெறும் கையோட திரும்பி போறதும் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதனால
இவ என்ன கேக்குறாளோ அதை நீங்க செஞ்சு கொடுங்க. எப்ப பண்ணி இருக்கணுமோ அப்ப நான் பண்ணி இருந்தேன் வை. என் பொண்ணு இப்படி எல்லாம் வாசப்படிக்க அந்த பக்கம் நின்னு பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காத. இங்க இருந்திருப்பா, இங்க வீட்டுக்கு உள்ள இருந்திருப்பா. அவ என்னோட ஆசீர்வாதத்தை கேட்டிருக்கா, அதுவும் தன்னோட சக்திக்காக. சரிம்மா, சரி, நான் உனக்கு கன்னியாதானம் பண்ணி வைக்கிறேன். நான் உனக்கு கன்னியாதானம் பண்ணி வைப்பேன். நல்லது. இப்போ நீங்க இந்த டொனேஷனை பண்றீங்கன்னா, அதாவது கன்னியாதானம், அப்போ நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துதான் ஆகணும். அதனால நான் உங்களுக்கு இன்விடேஷன் பண்றேன். நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு கம் ஆகுங்க. வரேங்க. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஒரு பிரயோஜனம் இல்ல. ஐம் சாரி மாம். இந்த கல்யாணத்தை எதுக்காக தடுக்க பாக்குறீங்க? மறுபடியும் இந்த லட்சுமியை வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு பிளான் இருக்கா? கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். நிலைமை சரியா இருந்திருந்தா கூட்டிட்டு வந்துருவேன். யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. யாரையும் கேட்க வேணாம். அவ நல்லா வாழணும். மனசால அவ கூட எனக்கு உறவு ஏற்பட்டிருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு, எந்த தப்பும் செய்யாதவ. மத்தவங்க செய்யற தப்ப கூட தான் மேல அதை சுமத்திக்கிறவ. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், இப்படி ஒரு நல்ல பொண்ணுக்கு எந்த கெடுதலும் நடந்துடக்கூடாது. முக்கியமா பல்வீந்தர் மாதிரி மோசமானவன் அவ கட்டிக்க கூடாது. அம்மா ஒரு நிமிஷம். லக்ஷ்மி ஒண்ணும் குறைஞ்சவ இல்ல. நீங்க தானே சொல்லுவீங்க சரிசமமானவங்க கூட உறவு வச்சுக்கணும்னு. உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிருச்சு. கரிஷ்மா, லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வந்தப்போ அவளை நிம்மதியா வாழ விடவே இல்ல. அட்லீஸ்ட் இப்போவாவது அவளை பத்தி தப்பா பேசாத. இல்ல வீர், எதையும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ எவ்வளவுதான் நல்லத சொன்னாலும் அவ தன்னோட சுயநலத்துக்காக அதை கெடுதலா தான் பாப்பா. இப்ப பாரு, நான் பேசுனது அவ எப்படி புரிஞ்சிருக்கான்னு. கரிஷ்மா சொல்றது சரிதானம்மா. உங்களுக்கு உண்மை கசக்குது, அதனால இவ சொல்றது தப்பா தெரியுது. சொல்ல போனா எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க? லக்ஷ்மிக்கு எல்லா வித்தையும் நல்லா தெரியும். கல்யாணம் பண்ணிக்க போறவனை எப்படி தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு தெரியும். அவ அந்த பல்வீந்தரை தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுப்பா. அவனையும் தன்ன மாதிரியே மாத்திடுவா. அவ யார கல்யாணம் பண்ணா நமக்கு என்ன வந்ததுன்னு விடுங்கள. ரிஷி அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ இந்த வீட்டுல நமக்கு என்னன்னு எல்லாரும் தானே இருந்தாங்க. நீங்க எதுக்காக என்ன குத்தி காட்டுறீங்க? இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி கரிஷ்மா கூட சொன்னால, நமக்கு சரிசமமானவங்க கூட தான் நம்ம உறவு வச்சுக்கணும். கால்ல இருக்கிற தூசியை எடுத்து நெத்தில வச்சுக்க முடியாது. இதுதான் விசேஷமே. எதை நீ கால்ல இருக்கிற தூசின்னு சொன்னியோ அது நெத்தில பூசிக்க வேண்டியது.